இங்க இருக்கிற பல பேரோட ஸ்கூல் லைஃப்ல மரத்தடியில தான் அவங்க கிளாஸஸ் நடந்திருக்கும்ல. அது ஏன் தெரியுமா? புத்தர் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், பல ஞானிகள் ஆகட்டும், அவரோட அமைதியான வாழ்க்கைய மரத்தடியில தான் கழிச்சிருக்காங்க. இப்பவும் பல பேர் அரச மரத்தடியில இருக்கிற விநாயகரை சுத்தி சுத்தி வராங்க. இதையெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு தெரியுமா? இது ஒரு தெரப்பியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜப்பான்ல ஃபாரஸ்ட் ஹீலிங் என்ற பெயர்ல இது மிகவும் பிரபலமானது. 1982ல ஜப்பான் கவர்மெண்டே இதை ஷின்ரின் ஹோக்கு என்ற பெயரில் ப்ரொமோட் பண்ணியது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ட்ரீ ஹக்கிங் தெரப்பி செய்யும் போது நம்ம உடல்ல பல நல்ல மாற்றங்கள் நடக்குதாங்க. இன்றைய காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங், மூட் ஸ்விங், ஆஃபீஸ் ஒர்க், பர்ன் அவுட், மென்டல் ஃபேட்டிக், மொபைல் அடிக்ஷன், பிஸி சிட்டி லைஃப் ஸ்டைல், ஹை ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படிப்பட்ட பல பேருக்கு இது மன அமைதியை கொடுக்க உதவுகிறதா. இந்த மரங்களுக்கு பேச தெரியாது, ஆனா ஹீல் பண்ண நல்லாவே தெரியுங்க. மரங்களை கட்டி பிடிக்கும் போது பைட்டோனிசைட்ஸ் என்ற நேச்சுரல் ஸ்மெல் ரிலீஸ் ஆகுது. அது உங்க பிரைனை காம் பண்ண உதவலாம். இப்ப இருக்கிற வேகமான வாழ்க்கையில தேவையற்ற பேச்சுகளும் ஆர்குமெண்ட்ஸும் ஈகோனால பல நல்ல உறவுகளும் நண்பர்களும் பிரிஞ்சு போகிறாங்க. பல பேருக்கு தங்களோட மனசுல இருக்கிறத தோளோடு தோல் சாய்ந்து சொல்லிக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் இல்லாம தவிக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்க்கிறேன். மரங்களையே கட்டி பிடிக்கும் போது நல்ல மாற்றங்கள் நடக்குதுன்னா, உங்க அன்பான உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு உண்மையான அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு அரவணைப்போடு ஒரு ஹக் கொடுத்து தான் பாருங்களேன். கண்டிப்பா இன்னும் பல நல்ல மாற்றங்கள் வராம போகுமா என்ன? கடைசியாக வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல வந்த கட்டிப்பிடி வைத்தியம் ஒரு பிரபலமானது தானே? அது நினைவிருக்கா உங்களுக்கு? சில நேரங்கள்ல அதுவும் ஒரு பெரிய மருந்து தானே, ஆறாத வலிகளை கொண்ட உள்ளங்களுக்கு.